அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய வீடுகளில் ஒரு குழந்தை இருந்தா கூட அந்த ஒரு குழந்தைய சமாளிக்கிறதுக்கு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது 1 இல்லை 2 இல்லை 6 குழந்தைகள். பார்வதி தேவி ஒருத்தரால எப்படி 6 குழந்தைகளை சமாளிக்க முடியும்? என்னதான் அவங்க லோகநாயகியா ஜெகன்மாதாவா நம்ம எல்லாருக்கும் தாயாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைன்னு வரும்போது அது செய்யற சேட்டைகளையும் குறும்புகளையும் சமாளிச்சு அந்த குழந்தை செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு எவ்வளவு பெரிய கடமை. அதை எப்படி நம்மளால தனியா செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிச்ச பார்வதி தேவி அவங்க கிட்ட இருந்து 6 சக்திகளை உருவாக்கி அந்த சக்திகளுக்கு பெண்ணுருவம் கொடுத்து 6 பெண்களா அவங்களுக்கு கார்த்திகை பெண்கள்னு பெயர் வச்சு அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அனுப்புறாங்க. கார்த்திகை பெண்களும் சரவணத்திட்டுக்கு வந்து அங்கிருந்த 6 குழந்தைகளையும் அன்புடன் கையில் ஏந்தி ரொம்பவும் பாசமாக சோறுட்டி தாளாட்டி பத்திரமா பார்த்துக்கிட்டு நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பருவத்துல பார்வதி தேவி வந்து கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட தன்னுடைய 6 குழந்தைகளையும் பார்த்து வாங்க அப்படின்னு ஆசையா கூப்பிட்ட உடனே 6 குழந்தைகளும் ஒன்னா ஓடி வந்துச்சான். ஒன்னா ஓடி வந்து தன்னுடைய தாயான பார்வதி தேவி காலை கெட்டிமா பிடிச்சுக்கிட்டாங்க. பார்வதி தேவியும் அந்த 6 குழந்தைகளையும் அன்போடவும் பாசத்தோடவும் ஒரு சேர கட்டி பிடிச்சதுமே அந்த 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையா 6 தலையாவும் 12 கரங்களோடவும் காட்சி கொடுத்துச்சு. எவ்வளவு அதிசயம் பாருங்க. இந்த திருவுருவம் தான் இன்றைக்கு நாம தரிசனம் பண்ணுகிற ஆறுமுகப் பெருமான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானோட திரு அவதாரத்தை பத்தி நமக்கு ஒரு பாட்டு இருக்கு. இதுல என்ன சொல்ல வராங்க? அருவமும் உருவமாகி அனாதியாய்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் பிறந்தவர் கிடையாது. எந்த விதமான ஆண் பெண் சேர்க்கையிலும் உருவானவர் கிடையாது. அவரு இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்ச பரம்பொருள். அருவமா இருந்த ஒரு சக்தி இன்னைக்கு ஒரு உருவமா நம்ம முன்னாடி வந்திருக்கு. அனாதியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. பலவாய் ஒன்றாய்னு சொல்றாங்க. பல உயிரினங்களான பூலோகத்துல இருக்கிற பல உயிரினங்களுக்குள்ள அடங்கின சக்தி தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு ரூபமா வந்திருக்கு. ஜோதி பிழம்பதோர் மேனியாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் கிட்ட இருந்து வந்த தீப்பொறிகள் தானே இன்னைக்கு முருகப்பெருமானா உருவாயிருக்கு. அதத்தான் ஜோதி பிழம்பையே தன்னுடைய மேனியாக கொண்டவர். கருணைக்கூர் முகங்கள் 6. அவருடைய அந்த 6 முகத்தை பார்த்தோன்னா அந்த கண்ணுலையும் அந்த முகத்திலையும் அவ்வளவு கருணை இருக்குமா. அதை பார்க்க பார்க்க நம்மளுக்கு திகட்டாதான். அதை சொல்றது தான் கருணைக்கூர் முகங்கள் 6 அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கரங்கள் 12 கொண்டே முருகப்பெருமானுக்கு 12 திருக்கரங்கள் இருக்கு. அவர்கிட்ட நம்ம போய் ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சோம்னா அந்த கஷ்டத்தை தீர்த்து நமக்கு வரங்களை தன்னோட 12 திருக்கரங்களால அள்ளி கொடுப்பாராம். அதை வாங்கிறதுக்கு நமக்கு 2 கைகள் போதாது. வாரி கொடுப்பதுல அவர் வள்ளல். ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு சொல்றாங்க. 12 கரங்களாக இருந்தாலும் 6 முகங்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் ஒருவரே. அதைத்தான் ஒரு திருமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அவரு பிறப்பும் இறப்பும் அற்றவர். மறைந்திருந்த ஒரு சக்தி உதித்தது தானே தவிர பிறந்ததல்ல. நாம கிருஷ்ண ஜெயந்தி,
நரசிம்ம ஜெயந்தி, அனும ஜெயந்தி, ராமநவமின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முருகனுக்கு ஜெயந்தின்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. அதனாலதான் அவரை உதித்தனன்னு சொல்றாங்க. எதற்கு வந்தாரு? உலகத்தை உய்ய வைப்பதற்காக, நம்மளையெல்லாம் கஷ்டத்திலிருந்து காப்பாத்தி நம்மளுடைய ஆன்மாவை கடை தேற்றுவதற்காக வந்த கடவுளே எல்லாம் வல்ல முருகப்பெருமான். சரி, முருகப்பெருமான் திரு அவதாரம் செஞ்சாச்சு. நமக்கு ஆறுமுக கடவுளா தரிசனமும் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்ன? நம்முடைய வீடுகள்ல நம்மளுடைய குழந்தைகள் செய்வதை போலவே அவரும் பல சேட்டைகளையும் குறும்புகளையும் செஞ்சிருக்காரு. அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல முருகப்பெருமான் செஞ்ச திருவிளையாடல்களை தாங்க ஒன்னொன்னா பார்க்க போறோம். தவறாம எல்லாரும் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.